உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் அவளை படைத்த கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் வருவாள், நற்கருணை ஆண்டவரோடு தன்னுடைய நேரத்தை செலவிடுவாள். ஒரு நாள் இவளுக்கு நம்பிக்கை கூட இழந்த அந்த நேரத்தில் அமர்கிறாள், கண்ணீர் வடிக்கிறாள். இறைவா, என்னுடைய இந்த முதுகுவலியானது இப்பொழுது இந்த நேரத்திலே தீர வேண்டும் என்று ஆழ்ந்த நம்பிக்கையோடு நற்கருணை ஆண்டவரை பார்த்து தன்னுடைய கண்ணீரால் ஜெபிக்கிறாள். நற்கருணை ஆண்டவர் அங்கே அற்புதத்தை செய்ததை நாம் வரலாறாக படிக்கிறோம். உன் பிரசன்னம் எங்கே, நீ எங்கே என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இறைவாக்கினர் எலியா. பெரும் காற்று வீசுகிறது, அங்கும் இல்லை. நிலநடுக்கம் ஏற்படுகிறது, இல்லை. புயல் காற்று வீசுகிறது, இல்லை. ஆண்டவர் எங்கு சென்று விட்டார்? அன்று பொய் இறைவாக்கினர்கள் ஜெபித்த பொழுது எலியா சொன்ன வார்த்தைகள் நிச்சயம் இவருக்கு மனதில் வரும் அல்லவா? உன் கடவுள் எங்கோ சென்றிருப்பார். உன் கவலைகளை எல்லாம் அவர் பார்க்கவில்லை, உன் கண்ணீரை எல்லாம் அவர் கேட்கவில்லை என்று நிச்சயம் சொல்லியிருப்பார், நினைத்திருப்பார். மனிதனாக இருக்கக்கூடியவன் அப்படித்தான். வாழ்வில் துன்பங்கள் வருகிற பொழுது, வேதனைகள் வருகிற பொழுது, இறைவாவின் பிரசன்னம் எங்கே என்று கேட்கக்கூடிய இறைவாக்கினர் இன்றும் நம்முள்ளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். என் வாழ்வில் எத்தனையோ கவலைகள், துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர், போராட்டம். எப்பொழுது என் வாழ்வு நிறைவான வாழ்வை, மகிழ்ச்சியான வாழ்வை, உன்னதமான வாழ்வை, மேன்மையான வாழ்வை பெறும் என்ற வேதனைகள் எல்லாம் வருகிற பொழுது ஆண்டவர் எலியாவுக்கு மெல்லிய காற்றின் வழியாக இப்பொழுது வீசக்கூடிய இந்த காற்றை போல இருந்திருக்கும். மெல்லிய காற்று, உடலெல்லாம் சோர்வால் இருக்கிறது, வியர்வையால் நனைந்திருக்கிறது. ஒரு காற்று, இதமான காற்று வருகிற பொழுது அங்கே கடவுள் இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார். என் ஆண்டவர் என்னோடு பயணிக்கிறார். ஒரு போதும் முனை பிரிய
போற்றி